திரு முத்தரசன் சார், இந்த கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்று இன்று உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் அந்த முதன்மை அமர்வு கூறியிருக்கிறது. ஆனால் இந்த கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்றால் பாரதிய ஜனதா கட்சி ஆளாத மாநிலங்களில் மட்டும் இது பயன்படுத்தப்படுகிறது என்பது எதிர்க்கட்சிகளினுடைய தொடர் குற்றச்சாட்டுகளாக இருக்கிறது. இது சத்தீஸ்கரில் அந்த முன்னாள் முதலமைச்சர் பூபேஷ் பாகலின் மகனாக இருக்கட்டும், கர்நாடக மாநிலத்தில் துணை முதலமைச்சர் DK சிவகுமாராக இருக்கட்டும், இது தவிர அவர் ஜார்க்கண்ட் ஹேமந்த் சோரனாக இருக்கட்டும், டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலாக இது இருக்கட்டும், தமிழகத்தில் இந்த செந்தில் பாலாஜியிலிருந்து இந்த டாஸ்மாக் நிறுவன வழக்கு வரை இந்த வழக்குகள் தொடரப்பட்டிருக்கிறது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியின் தரப்பில் கூறப்படுவது, பாரதிய ஜனதா கட்சி ஆளாத மாநிலங்களில் நாங்கள் இந்த வழக்குகளை போடுகிறோம், அமலாக்கத்துறை இந்த விசாரணை நடத்துகிறது. பாரதிய ஜனதா கட்சி ஆளும் மாநிலங்களில் எதிர்க்கட்சிகள் தானே இருக்கிறது, அவர்கள் அந்த மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சியின் மீது இது போன்ற ஊழல் புகார்களை எழுப்ப முடியுமா, ஏன் இதுவரை எழுப்பவில்லைன்னு அவங்களே கேட்குறாங்க. அப்போ அவங்க அந்த அளவுக்கு எதுவும் நாங்கள் பண்ணலை, அதனால எங்கள் மேல் நடவடிக்கை எடுக்கணும்னு அவங்க தரப்பு கருத்தாக இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார்? அது அதாவது சாமர்த்தியமான விளக்கங்கள் இதெல்லாம். அமலாக்கத்துறை எதிர்கட்சிகள் கையில, அமலாக்கத்துறையோ வருமான வரித்துறை எதிர்கட்சிகள்கிட்ட இல்ல. அமலாக்கத்துறை யார் வசம் இருக்கிறது? ஒன்றிய அரசாங்கத்திடம் இருக்கிறது. அப்ப ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் எதிர்கட்சிகள் ஆட்சி நடத்தக்கூடிய மாநிலங்களில் மட்டும் குறிவைத்து இந்த தாக்குதலை நடத்துகிறது. இதான யதார்த்தமான உண்மை. எதிர்கட்சிகள் எப்படி? அதுல ஒரு சின்ன சந்தேகம். இந்த 2002 இந்த அமலாக்கத்துறை பண மோசடி திட்டத்தில் ஒரு புதிய அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. இவர்கள் பல்வேறு விதமான சோதனைகளை நடத்துவதற்கும், அதாவது ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறை, அதாவது ஊழல் தடுப்புத்துறை ஒரு வழக்கு பதிவு செய்தால் அந்த முதல் தகவல் அறிக்கையின் அடிப்படையில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தலாம் என்ற ஒரு புதிய பிரிவு சேர்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த விசாரணை நடவடிக்கைகள் தீவிரம் அடைகின்றன. அந்த சிறப்பு பிரிவு அனைத்து மாநிலங்களுக்குமே அது பொருந்தும். அதனால தான் இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்னு கேட்கிறேன். அதாவது எல்லா மாநிலத்திற்கும் பொருந்தும் என்று சட்டம் பொருந்தும். சட்டம், ஒவ்வொரு சட்டமும் எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்துங்கிறது உண்மைதான். ஆனால் அமலாக்கத்துறை என்பது எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பதுதான் முக்கியமானது. அமலாக்கத்துறை யாருடைய கையில் இருக்கிறது? ஒன்றிய அரசாங்கத்தின் கையில் இருக்கிறது. அவர்கள் எங்கே ஏவி விடுகிறார்களோ, அமலாக்கத்துறை என்பது அம்பை எய்துபவர்கள் ஒன்றிய அரசாங்கம். எதிர்கட்சிகள் மாநில ஆட்சி நடத்தக்கூடிய மாநிலங்களில் மட்டும் குறிவைத்து அம்பு ஏவப்படுகிறது. அமலாக்கத்துறை என்கிற அம்பு ஏவப்படுகிறது. அது எதிர்கட்சிகளை ஒரு அரசியல் பழிவாங்குவதற்கு. நான் கேட்கிறது என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தையோ அல்லது மற்ற எதிர்கட்சிகள் ஆட்சி நடத்தக்கூடிய மாநிலங்களிலேயோ அந்த கட்சிகளை அரசியல் ரீதியாக நீங்கள் எதிர்கொள்வதற்கு தயாராக வேண்டும். அரசியல் ரீதியாக எதிர்கொள்வதற்கு திராணியற்ற முறையில் அப்படி எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழலில் அமலாக்கத்துறையை பயன்படுத்தி பழிவாங்குவதற்குள்ள நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ளப்படுகிறது. இதுதான் யதார்த்தமான உண்மை. அதைத்தான் சொல்லுகிறோம். இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. அதாவது ஒன்றிய அரசாங்கத்தை மக்கள் எப்படி வாக்களித்து தேர்ந்தெடுத்தார்களோ அதே போலதான் மாநில அரசுகளையும் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இது நியமன அரசு அல்ல. ஆளுநர் பதவியை நீங்க நியமனம் பண்ணலாம், ஆனா மாநில அரசு நியமனம் பண்ண முடியாது. மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறார்கள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற மாநில அரசுகளுக்கு எப்படி ஒன்றிய அரசாங்கத்தை மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள் அதை மதிக்க வேண்டுமோ அதே போல மாநில அரசுகளையும் ஒன்றிய அரசாங்கம் மதிக்க வேண்டும். அதற்குரிய மதிப்பை தர வேண்டும், அதற்குரிய கௌரவத்தை தர வேண்டும். அதற்கு மாறாக அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியல, பல்வேறு பிரச்சனைகள்ல எதிர்கொள்ள முடியல. அப்ப எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழலில் ஒரு குறுக்கு வழிகளை கையாண்டு அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை போன்ற அமைப்புகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி அதன் மூலமாக பழிவாங்கக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள். அதனாலதான் இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு விரோதமான செயல் என்று எதிர்கட்சிகளும் இதுவரை சொல்லி வந்தது. எதிர்கட்சிகள் சொல்லி வந்ததை இன்றைக்கு உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தி இருக்கிறது.